ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆத்ம ஞானத்தை முதலில் கூறி 18வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதன் பிறகு ஆத்ம ஞானத்தினுடைய மகிமையை பல்வேறு யஜ்ஞங்களை கூறி அதன் மூலமாக இந்த எல்லா யஜ்ஞங்களிலும் ஞான யஜ்ஞமே மேலானது என்று காட்டினார். அதன் பிறகு அத்தகைய ஆத்ம ஞானத்தை ஒருவன் குரு வாயிலாக முறைப்படி கேட்டு அறிய வேண்டும் என்று 34வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஆத்ம ஞான சாதனம். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கூறினார். அதை இறுதியாக பார்த்தோம் 35, 36, 37 ஸ்லோகங்களில். மோக நாசம், எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற மயக்கமானது ஆத்ம ஞானத்தினால் நிவர்த்தி அடையும். அதுக்கப்புறம் பேதநாசம், இந்த துவைத்தம் இருமைகள் வெறும் தோற்றம் மாத்திரம், ஆத்மாவே அனைத்துமாகவும் இருக்கின்றது. அதில் சர்வாத்ம பாவம் அல்லது சர்வேஸ்வர பாவம் என்பது ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனமாக கூறினார். அது பேதநாசம், ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் என்று இருக்கின்ற இந்த வேறுபாடுகள் மாயையினால் தற்காலிகமாக கல்பிக்கப்பட்டவை. அஞ்ஞானத்தினால இந்த பேதங்கள் தெரிகின்றது, பேதங்கள் சத்தியமாக தெரிகின்றன. ஞானம் வருகின்ற பொழுது பேதங்கள் தெரிந்தாலும் அவை உண்மை இல்லை என்ற தெளிவானது இருக்கும். ஏன்னா வாஸ்தவத்தில் இவைகளுக்குள் எவ்வித பேதமும் இல்லை. இருப்பது ஒரு பொருள்தான், ஒரே பரமாத்மா பரபிரம்மம் தான் எல்லா நாமரூபங்களுள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. ஈஸ்வரனையும் ஈஸ்வர உபாதி, ஜீவ உபாதி, ஜகத், இது மூன்றுக்கும் ஆதாரமாக ஒரே பரமாத்மாவே இருக்கின்றது. நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம் என்று அறிந்து கொள்ளுகின்றவன் இந்த பேதங்களை விட்டு விடுகிறான். பேதங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை விட்டு விடுகிறான். பேதம் அதுக்கப்புறம் தெரியாதுங்கிறது இல்லை. விவகாரம் இருக்கு, உடம்பு இருக்கு, பசிதாகம் இருக்கு, மரணம் வரைக்கும் உடல் விவகாரம் இருக்கு. அதனால உலகம் தெரியும், ஆனால் சத்தியமாக தெரிவது இல்லை, தனக்கு அந்நியமாக தெரிவது இல்லை. உலக விவகாரங்கள் தற்காலிகமானது என்ற தெளிவானது இருக்கின்றது. அதனால் உலகத்தை பார்த்து மயங்குவது என்பது இல்லை. அதுக்கப்புறம் பாப்ப நிவர்த்தி என்பதை சொன்னார். பாப்பம் எவ்வளவு பெரிய பாப்பியாக இருந்தாலும் ஆத்மா அகர்த்தா என்ற அபோக்தா என்ற ஞானத்தினால் அவன் அந்த பாப்பத்திலிருந்து நிவர்த்தி அடைகின்றான், விலகுகின்றான், பாப்பம் அழிந்து போகின்றது. அதுக்கப்புறம் கர்ம நிவர்த்தி சொன்னார். எல்லா கர்மங்கிற பாப்பத்திலையும் பாப்பங்கிற பொழுதும் அதுவும் கர்மா தான். இங்கே புண்ணிய கர்மா என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்ம நிவர்த்தி என்பதை சொன்னார். புண்ணிய பாப்பம் இரண்டுமே இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா புண்ணியம் மட்டும் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக ஒருவன் பிறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் புண்ணிய பாப்பம் இரண்டும் இல்லாமல் போய்விடுகின்றது. அவன் ஜீவன் முக்தனாக பிறகு விதேக முக்தனாக ஆகிவிடுகிறான், பிறவாத நிலையை அடைந்து விடுகின்றான் என்று இப்படி ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி பிறகு 38வது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்தில் ஞான மகிமையை சொல்லுகின்றார். இதனுடைய உயர்வை சிறப்பை மீண்டும் சொல்லி பிறகு ஞான சாதனங்களை சொல்லுகின்றார். ஞான சாதனங்கள் அடுத்து வரப்போகுது. அதற்கு முன்னாடி ஞான மகிமையை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றார். 38வது ஸ்லோகம். பின்னாடி அந்த புக்கு இருக்கு, பாஷ்யம் 4வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சதிருஷம்
பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்திः காலேனாத்மனி விந்ததி. இதற்கான பாஷ்யம், அவதாரிகா பாஷ்யம் ஒரு வரிதான். யதக ஏவம் அதக, இவ்வாறு இருப்பதினால், எதனால் இது இவ்வாறு இருக்கின்றதோ அதனால், அந்த காரணத்தினால், அந்த காரணம் இந்த ஞானமானது மோட்சத்தை தரும் என்ற காரணத்தினால், பிறவாத நிலையை சகல புண்ணிய பாப்பங்களையும் நாசம் செய்து பிறவாத நிலையை தரும் என்ற உயர்ந்த பலனை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஞானமானது இவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. ஞானேன சதிருஷம் பவித்ரமிக ந வித்யதே நகி வித்யதே. ஞானத்திற்கு சமமாக, ஞானேன சதிருஷம் ஞானத்திற்கு சமமாக, பவித்ரம், பவித்ரம் என்றால் தூய்மையானது, தூய்மைப்படுத்தக்கூடியது. பவித்ரம் மங்களம் ஒரே அர்த்தம்தான். தூய்மை, பாவனம், தூய்மைப்படுத்தக்கூடியது. தூய்மைப்படுத்தக்கூடிய பொருட்களுள் ஞானத்திற்கு சமமான இன்னொரு பொருள் இல்லை. தூய்மைப்படுத்துறதுங்கிறது, தூய்மைங்கிறது பல விதங்களில் இருக்குது. உடல் தூய்மை இருக்குது, மன தூய்மை இருக்குது. இங்கே மன தூய்மை என்பதைத்தான் பிரதானமாக சொல்லுகின்றார். அஞ்ஞான நிவர்த்தி என்பது உடல் தூய்மைப்படுத்துறதுக்கு பல பொருட்கள் நம்ம வைத்திருக்கிறோம், அதனால் உடல் தூய்மையாகலாம். அதே மாதிரி பாப்பம் முதலானவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் கூட பரிகாரம் முதலானது இருக்கின்றது. கங்கா ஸ்நானம்னா, கங்கா ஸ்நானம், காவேரி ஸ்நானம், இந்த மாதிரி தீர்த்த ஸ்நானம் பாப்பத்தை போக்கும். அதுவும் பவித்திரம் தான். பாப்பத்தை போக்கக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது. பாப்பங்கிற மலத்தை போக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு பிராயஷ்சித்தம் முதலான பல கர்மாக்கள் இருக்குது. அவைகளெல்லாம் பாப்பம், பாப்பத்தினால் வரக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவை. அவையும் பவித்திரமானவை தான். சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம். அது இல்லாமல் புண்ணியத்தை தருவதற்கான எவ்வளவோ தர்ம காரியங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அவையும் பவித்திரமானவை தான். நித்திய நைமித்திய கர்மா, சந்தியா வந்தனாதி பண்ணுறது, அதுவும் பவித்திரமான செயல்தான், பவித்திரம் தான். காயத்ரி மந்திரம் பவித்திரமானது தான். ஆனால் அது புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த பவித்திரமானது அப்படிங்கிறது தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாமே பவித்திரம். தூய்மைப்படுத்தக்கூடியதுங்கிறதுல பாப்பத்தை நிவர்த்தி பண்ணுறது இருக்குது, புண்ணியத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது இருக்கின்றது. ஆனால் அவைகள் அதை மட்டுமே செய்யும். இங்கே ஆத்ம ஞானமானது இப்படிப்பட்ட தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனங்கள் அனைத்துள்ளும் மேலானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இது பாப்பத்தை நிவர்த்தி பண்ணுறது, புண்ணியத்தையும் நிவர்த்தி பண்ணுது. மற்ற தானம் முதலானவையினால் புண்ணியம் உற்பத்தி ஆகும். ஒன்று பாப்பத்தை போக்குறதுக்கு பிராயஷ்சித்த கர்மா முதலானவை இருக்குது, பாப்பத்தை போக்குற வேலையை பண்ணும், மலத்தை போக்கும். இன்னொரு கர்மா புண்ணியத்தை உண்டு பண்ணும். புண்ணியம் உண்டு பண்ணாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்து தான் ஆகணும். ஆகவே அதுவும் நமக்கு பிரச்சனை தான். இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணுது? பாப்பத்தையும் நிவர்த்தி பண்ணுகின்றது, புண்ணியத்தையும் நிவர்த்தி பண்ணுகின்றது. அதற்கு மேலே இந்த புண்ணிய பாப கர்மாவுக்கு காரணமாக இருக்கின்ற அஞ்ஞானத்தையும் நிவர்த்தி பண்ணுகின்றது. அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுகின்ற வேற சாதனம் வேற எதுவுமே இல்லை, ஆத்ம ஞானம் ஒன்றுதான். ஆகவே ஆத்ம ஞானத்திற்கு சமமான ஒரு தூய்மைப்படுத்தும் சாதனம், பியூரிஃபையர் எதுவும் இல்லை. அதனால் பவித்திரம்னு சொல்கிறார். இதற்கு சமமான பவித்திரமான ஒரு வஸ்து, ஒரு ஒன்று இல்லை. ஏன்னா பாப்ப நிவர்த்தி, புண்ணிய நிவர்த்தி, அஞ்ஞான நிவர்த்திங்கிற மூன்றையும் ஆத்ம ஞானமானது செய்கின்றது. அதான் இதனுடைய பெருமை, உயர்வு. ஆகவே அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை ஒருவன் முறையாக அடைய வேண்டும். அப்படி முறையாக அடைவதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதிகளை பெறுவதற்கான சாதனங்கள் அவைகளை மேற்கொண்டு சொல்லுகின்றார். இந்த 38வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரி, 39, 40 இந்த 3 ஸ்லோகங்கள்லையும் ஞான சாதனமானது சொல்லப்படுகின்றது. ஞான சாதனம் நமக்கு தெரியும் 2 நிலையில், ஒன்று பரம்பரா சாதனம், இன்னொன்று சாக்ஷாத் சாதனம். பரம்பரா சாதனம்ங்கிறது கர்மயோகம். இங்கே அஷ்டாங்க யோகம், சித்தி, யோக சித்திங்கிற பொழுது ஆச்சாரியார் யோக சித்திங்கிறதுக்கு யோக சம்சித்தின்னு சொல்கிறார். அதை கர்மயோகம் என்றும் சமாதி யோகம் என்றும் 2 நிலையில் ஆச்சாரியர் சொல்லுகின்றார். சமாதி யோகம், கர்மயோகம்.
அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்திகி. சாதன சதுஷ்டய சம்பத்திகி தான் வேதாந்தத்தை பெறுவதற்கான, வேதாந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான சாதனம் நமக்கு தெரியும். அதான் தகுதி. அதனால் மோட்சம் நமக்கு லட்சியம், மோட்சத்திற்கு ஆத்ம ஞானம் சாதனம். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா இருக்கணும். அதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்திகின்னு சொல்கிறோம். அதை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் கர்மயோகம், சமாதி யோகம். சமாதி யோகம்ங்கிறது இங்கே அஷ்டாங்க யோகம் சொல்கிறார். கர்மயோகத்தின் மூலமாக சித்த சுத்தியும், அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக சித்த ஏகாகிரதை என்பதும் ஏற்படுகின்றது. அஷ்டாங்க யோகம்ங்கிறது சமாதி யோகம், ஒரு குறிப்பிட்ட ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு இடைவிடாமல் தியானம் பண்ணுறது. அதனால் சித்த ஏகாகிரதா ஏற்படும். இதன் மூலமாக ஒருவன் காலக்கிரமத்தில் ஆத்ம ஞானத்தை மனதில் பெறுகின்றார். ஆனால் இது பரம்பரா சாதனமாக இருக்குது. இதுவே நேரடியான சாதனமாக இல்லை. கர்மயோகமே நேராக மோட்சத்தை தருங்கிறது இல்லை. அதே மாதிரி அஷ்டாங்க யோகம், சமாதி யோகம் அதுவும் நேரடியாக மோட்சத்தை தருங்கிறது இல்லை. இவைகள் ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை தரும். அது அடுத்த ஸ்லோகங்களில் சொல்கிறார். இங்கே இதனுடைய பிரயோஜனம் காலேனங்கிற வார்த்தை இருக்குது. காலேனா காலப்போக்கில்னா. அப்போ அடுத்த சாதனத்தை பின்பற்றுகின்ற பொழுது அது மோட்சத்தை தரும். அதனால் இதான் ஞான சாதனம். அதனுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். நகி ஞானேன சதிருஷம் துல்லியம் பவித்ரம் பாவனம் சுத்திகரம் இக வித்யதே. தத் ஞானம் ஸ்வயமேவ யோக சம்சித்தः யோகேன கர்மயோகேன சமாதி யோகேன ச சம்சித்தः சம்ஸ்கிருதः யோக்யதா ஆபன்னः யோக்யதாம் ஆபன்னः சன் முமுக்ஷுः காலேன மகதா ஆத்மனி விந்ததி லபதே இத்யர்த்தः. நகி ஞானேன சதிருஷம். சதிருஷம்னா துல்லியம் அப்படின்னு அர்த்தம். சதிருஷம்ங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் கொடுக்குறார். சதிருஷம்னா துல்லியம், சமானமானது, ஞானத்திற்கு சமானமானது. இதில் பவித்ரம், பவித்ரம்ங்கிறதுக்கு அர்த்தம் பாவனம், சுத்திகரம். பவித்ரம்னா பவனம் பண்ணக்கூடியது, பாவனம் தூய்மைப்படுத்தக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம் அப்படின்னு அர்த்தம். சுத்திகரம், சுத்தி செய்யக்கூடியது. இப்போ ஞானத்திற்கு சமமாக சுத்தி செய்யக்கூடிய வேறு ஒரு சாதனம் இல்லை. இக இக வித்யதே. இக நகி வித்யதே. நிச்சயமாக இங்கு வேறு சாதனம் இல்லை. இப்போ மோட்சத்திற்கு ஒரே சாதனம், சாட்சாத் சாதனம், அஞ்ஞான நிவர்த்தி பண்ணக்கூடிய சாதனம், புண்ணிய பாப கர்ம பலனை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாதனம், ஞானாக்னி தக்த கர்மானம்னாரே, எல்லாவற்றையும் இழைத்து சாம்பலாக்கக்கூடிய ஒரே சாதனம் ஞானம் ஒன்றுதான். அதான் அதனுடைய மகிமை. அதுக்கப்புறம் தத்து ஞானம், அந்த ஞானமானது ஸ்வயமேவ, யோக ஸ்வயமேவங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கல, தானாகவே காலக்கிரமத்தில் அது வருகின்றது. எப்போ வரும், யாருக்கு வரும்? யோக சம்சித்தக. யோக சம்சித்தங்கிறதுக்கு விக்கிரக வாக்கியம் யோகேன கர்மயோகேன சமாதி யோகேன ச சம்சித்தக. ரெண்டு யோகம். யோகம்ங்கிறத பொதுவாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் ஆச்சரியார். யோகம்ங்கிறதுக்கு கர்மயோகம், சமாதி யோகம் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். கர்மயோகம்ங்கிறது நமக்கு தெரியும், முன்னாடியே நிறைய முந்தின அத்தியாயங்களில் வந்திருக்கு. சித்த சித்தியின் பொருட்டு கர்ம பலனை விரும்பாமல் நாம் செய்கின்ற எல்லா விதமான தார்மீகமான கர்மங்களும் கர்மயோகம். அதுக்கப்புறம் சமாதி யோகம் என்பது அஷ்டாங்க யோகத்தை சமாதி யோகம்ங்கிற பெயரில் ஆச்சாரியர் பல இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார். அதில் சித்த ஏகாகிரதா, மன ஒருமைப்பாட்டிற்காக நம்ம செய்கின்ற ஆன்மீக சாதனைகள், பக்தி யோகம் எல்லாமே இதற்குள்ள வரும். அதனால் ஜபம், தியானம் எல்லாமே வரும். சமாதிங்கிறது அதனுடைய பிரயோஜனம். ஆனால் அதுவே மோட்சத்தை தராது. காரணம் அங்கே
யோக மார்க்கத்துக்கும் நம்ம அத்வைத சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அதான். இங்கே வந்து சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு கர்மயோகம் அஷ்டாங்க யோகம்ங்கிறத நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது தேவைதான், அது அவசியம் ஒருவன் செய்யணும். ஆனால் அந்த சமாதி யோகமே மோட்சத்தை தரும் என்று இல்லை. அது யோக மார்க்கத்தில் அவர்கள் யோக சித்தாந்தத்தில் யோக தர்சனத்தில் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் இப்போ தான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயோ அல்லது மற்ற யோக தர்ஷன நூல்கள்லையோ இந்த சமாதி என்பதே மோட்சத்தை தரும், மோட்ச சாதனம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. சமாதி நேரடியாக ஞானத்தையோ மோட்சத்தையோ தர, சமாதிக்கு கர்மயோகமோ சமாதி யோகமோ ஞானத்தையோ மோட்சத்தையோ தராது. அதற்கான தகுதியை உண்டு பண்ணும். அதான் சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோம். அந்த சாதன சதுஷ்டயத்திற்கு இது வேண்டும். சம்சித்தன சம்ஸ்கிருத, அதனால ஆச்சரியர் சொல்கிற சம்ஸ்கிருத யோக்கியதாம் ஆப்பன்னக, அந்த யோக்கியத்தையை பெறுகின்றார். ஞானத்தை பெறுவதற்கு மோட்சத்தை பெறுவதற்கான யோக்கியத்தையை அந்த அந்தఃகரணம் அந்த மனதானது பெறுகின்றது. ஆத்மனி விந்ததி, ஆத்மனினா தன்னுடைய புத்தியில் தன்னுடைய மனதில் ஒருவன் அதை அடைகின்றான். எப்போ அடைகின்றான்? முமுக்ஷுகு. யார் அடைகின்றான்னா முமுக்ஷுகுங்கிறத ஆச்சாரியர் போட்டார். முமுக்ஷுவானவன் ஞானத்தை பெறுவதற்கான யோக்கியத்தையை தன்னுடைய மனதில் காலக்கிரமத்தில் காலேன மகதான்னு சேர்த்து கொண்ட, மகதா காலேனங்கிறதுக்கு நேரடியாக விளக்கம் கொடுக்கல, அதோட மகதாங்கிற ஒரு அப்ஜெக்டிவை போட்டுக்கிட்டார். மகத்தான நீண்ட காலம் தொடர்ந்து பல காலம் கர்மயோகம் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கணும், இடைவிடாமல் கடைபிடிக்கணும். அது வேறு, ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க இல்லை, அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு ஒருவன் கர்மயோகத்தை கடைபிடிக்கணும், அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கணும். அதனால் நீண்ட காலம்னாக்க அது சில பிறவிகளுக்கு கூட இருக்கும். அதனால் 2 நாள் பண்ணிவிட்டு 3 நாள் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு ஞானம் வரலையே மோட்சம் வரலையேன்னா. அதனால் ஒரு கதை உண்டு. ஒரு சாமியார்கிட்ட ஒரு பெரிய செல்வந்தர் போனார். நான் எனக்கு நிறைய புண்ணியம் வேணும், என்ன பண்ணுறதுன்னு. அவர் நிறைய தானம் பண்ணுன்னு சொல்லிட்டார். போனார், சரின்னு தானம் பண்ணிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வந்தார். தானம் பண்ணியானா? பண்ணேன். எவ்வளோ பண்ணேன்னா, ஒரு தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டேன்னா. எனக்கு நிறையா புண்ணியம் கிடச்சிருக்குமா அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டாராம். அதுக்கு முனிவர் சொன்னார். முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தார். அந்த மரத்தை வரலால் நகத்தால் சுரண்ட ஆரம்பித்தாராம். இவர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் கேட்டார், குருவே என்ன பண்ணுறீங்கன்னு. இல்லை, இந்த மரத்தை இந்த நகத்தால் சுரண்டி சாச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாராம். இவ்வளவு பெரிய மரம், இதை எப்படி நீங்கள் நகத்தால் சுரண்டி சாப்பிப்பீங்கன்னா? நீ ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு, இவ்வளவு செல்வம் வச்சிருக்கிற ஆள் ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு எனக்கு நிறையா புண்ணியம் வந்துருமா, அதனால பிறவாத நிலை வந்துருமான்னு கேட்குறியே, அது நடக்கும்னா இதுவும் நடக்கும்னா. அதனால் அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய சக்திக்கு ஏற்றவாறு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணுமே ஒழிய குறைந்தபட்சமாக பண்ணக்கூடாது, அதிகபட்சமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பாப்பத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம், அவ்வளோ புண்ணிய பாப்ப கர்மாவை சேர்த்து வைத்திருக்கிறோம். அத்தனையும் போகணும்னாக்க சித்த சுத்தி ஏற்பட வேண்டும் என்றால் நீண்ட காலத்துக்கு செய்ய வேண்டும். அதனால் காலேனங்கிறதுக்கு மகதான்னு ஏற்பட்டார். நீண்ட நெடுங்காலத்துக்கு பல பிறவிகளுக்கு கர்மயோகத்தையும் அஷ்டாங்க யோகத்தையும் பக்தி யோகம் ராஜயோகம் வேற என்னெல்லாம் யோகம் இருக்கோ இந்த யோக சாதனைகளை ஆன்மீக சாதனைகளை ஒருவன் விடாமல் செய்ய வேண்டும். அதனுடைய பிரயோஜனமா சித்த சுத்தி, இந்த சமாதி சட்க சம்பத்திங்கிறது ஏற்படும். அதனுடைய பிரயோஜனமா ஆத்ம ஞானம் ஏற்படும். அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. காலேன ஆத்மனி விந்ததி. ஆத்மனிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல, மனதில் புத்தியில் என்பது புரிந்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். விந்ததினா லபதே இது அர்த்தः. இதற்கான தமிழ் அர்த்தம் சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கம் பார்க்கலாம். இவ்வாறு இருப்பதனால் 38வது ஸ்லோகத்துக்கு இவ்வாறு ஆத்ம ஞானம் இந்த பிரயோஜனத்தை தருவதாக இருப்பதனால் ஆத்ம ஞானம் மேலானது. ஞான ஸ்லோகார்த்தம், ஞானத்திற்கு சமமாக தூய்மையை செய்வது இங்கு இல்லவே இல்லை. ஞானத்திற்கு சமமாக ஒருவனுக்கு இந்த அஞ்ஞான நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு சாதனம் வேறொன்றும் இல்லை. ஒருவனை பரிசுத்தப்படுத்தும் விஷயத்திலே ஞானத்திற்கு சமமாக வேறொன்று விவகார நிலையிலே இல்லை.
யோகத்தால் சீர்திருத்தப்பட்டவன். யோக சம்சித்திங்கிறதுக்கு சம்ஸ்கிருதக அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருக்கார். அதை தமிழில் அழகாக சொல்கிறார், சீர்திருத்தப்பட்டவன். இப்போ சீர்திருத்தப்பட்ட மனதை அடைந்தவன். சீர்திருத்தம்னா எங்கே? அவனுடைய மனதில் சீர்திருத்தத்தை அடைந்தவன். கரடு முரடாக இருக்கக்கூடிய ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை இவைகளால் குண்டும் குழியுமா கரடு முரடாக இருக்கக்கூடிய மனதை செம்மைப்படுத்தி கொண்டவன், சீர்படுத்தி கொண்டவன், நேர்படுத்தி கொண்டவன், பக்குவப்படுத்தி கொண்டவன். அதனால் பக்குவத்தை அடைந்தவன். அதனை தானே தன்னிடத்து தக்க காலத்தில் அடைகின்றான். அந்த ஞானத்தை தக்க காலத்தில் அடைகின்றான். அடுத்த ஸ்லோகம். 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவால்லபதே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஸ்ரத்தாவால்லபதே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. இதற்கான முகவுரை. அவதாரிகா பாஷ்யம். ஏன ஏகாந்தேன ஞான பிராப்திஹி பவதி சஹ உபாயஹ உபதிஷ்யதே. எந்த ஒன்றினால் ஞான பிராப்தியானது அடையப்படுமோ அந்த உபாயமானது சொல்லப்படுகின்றது. இங்க சுந்தராஜ சர்மாவுடைய அவதாரிகையை பார்த்தோம்னா, அந்த முந்தின ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தத்தில் ஒரு வரி விட்டுருக்கோம். 2வது வரிக்கான அர்த்தம்: சம்சாரத்தினின்றும் விடுபட விரும்புவோன் கர்மயோகத்தாலும் சமாதி யோகத்தாலும் ஞானம் அடைவதற்கு ஏற்ற தகுதி வர பெற்றவனாய் வெகு காலத்திற்கு பின் ஞானத்தை தானாகவே தன்னிடத்து பெறுகின்றான். ஞானத்தை பெறுவதற்கான அந்தரங்க சாதனம். ஞானத்தை பெறுதலானது எதனால் நிச்சயமாக கைகூடுகின்றதோ அந்த அந்தரங்கமான வழியை பகவான் உபதேசித்து அருளுகின்றார். ஏன ஏகாந்தேன, ஏகாந்தம்ங்கிறதுக்கு இந்த நிச்சயம், ஒரே அந்தம், ஒரே முடிவு, நிச்சயமாக, உறுதியாக என்ற பொருளில் இங்கே ஏகாந்தம் சொல்லப்படுது. ஏகாந்தேன ஒரே அந்தமாக, ஒரே முடிவாக, நிச்சயமாக எந்த ஒன்றினால் நிச்சயமாக ஒருவன் ஞானத்தை பெறுவானோ அந்த உபாயமானது, அந்த சாதனைகள் சொல்லப்படுகின்றன. அதனால் இது அந்தரங்க சாதனம்னு எடுத்துக்கொள்ளணும். முதல்ல சொன்னாரே ஆச்சாரியர் பாஷ்யத்தை தெளிவுபடுத்த போகிறார். 34வது ஸ்லோகத்திலையும் ஞான சாதனம் சொல்லப்பட்டது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு. அங்கே 3 சாதனம் சொல்லியிருந்தார். என்னது? நமஸ்காரம் பண்ணுறது, நல்லா விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது, குருவுக்கு சேவை பண்ணுறது, அப்புறம் குருவிடம் இருந்து கேள்வி கேட்கறது, பரிப்பிரஷ்னம், சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுதல்னு சொன்னார். அந்த சாதனம் சாஷ்டாங்க நமஸ்காரம் முதலான சாதனங்கள் சேவை பண்ணுறதெல்லாம் பகிரங்க சாதனம். இங்கே அந்தரங்க சாதனங்களை சொல்ல போகின்றார். அந்த பகிரங்க சாதனம் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலையும் ஒருவன் தெளிவுடையவனாக, உறுதி உடையவனாக, நிச்சயமுடையவனாக இருக்க வேண்டும். என்ன தெளிவு, என்ன நிச்சயம்? அதில் இங்கேயும் 3 சாதனம் சொல்கிறார். ஸ்ரத்தை, தத்பரம், சம்யதேந்திரியம், சம்யதம் அப்படிங்கிற 3 சாதனம். ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். ஸ்ரத்தாவான் தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லபதே. ஞானத்தை அடைகின்றான். யார் ஞானத்தை அடைகின்றான்? ஸ்ரத்தாவான். அதனால் முதல்ல சொன்ன கர்மயோகம் மற்ற சமாதி யோகத்தை அபியாசம் பண்ணி அதனால் தகுதியை அடைந்தவன், அதன் பிறகு குருவை அருகி குருவுக்கு நமஸ்காரம் முதலானவைகள், சேவை முதலானவைகள் செய்து வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணுற பொழுது அவன் ஞானத்தை பெறுகிறான். அதே சமயம் அந்த ஸ்ரவணம் பண்ணுற காலத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள், அதுதான் 3ஆக சொல்லியிருக்கிறார். ஸ்ரத்தை இருக்க, ஸ்ரத்தாவான்னா ஸ்ரத்தை உடையவன். எதில் ஸ்ரத்தை?
சாஸ்திரத்திலையும் குரு உபதேசத்திலையும் ஸ்ரத்தையானது, பரிபூர்ண ஸ்ரத்தையானது இருக்க வேண்டும். நமக்கு ஞானத்திற்கு மோட்சத்திற்கு ஞானம்தான் ஒரே சாதனம். அந்த ஞானமானது சாஸ்திர விசாரத்தினால தான் வரும். சாஸ்திர விசாரம் குரு வாயிலாகவே செய்யப்பட வேண்டியது என்ற தெளிவினால ஏற்படக்கூடிய ஸ்ரத்தை உறுதி. அதனால் குருவிடத்திலும் சாஸ்திரத்திலும் ஸ்ரத்தை, பரிபூர்ண நம்பிக்கை. ஞானத்திற்கு ஒரே சாதனம் மகா வாக்கிய விசாரம் தான். அது சாஸ்திரத்தை படிக்கிறதுனா என்னது? வேதாந்த வாக்கியங்களை படிக்கிற முதல்ல பூர்வ பாகத்தில் கர்மகாண்டத்தை ஸ்ரத்தையோட பின்பு அங்கேயும் ஸ்ரத்தை வேணும். ஏன்னா கர்மகாண்டம் சொல்லுகின்ற பலன் அதிர்ஷ்டமான பலன், சொர்க்கலோகம் முதலான மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லுது. அதை ஒருவன் ஸ்ரத்தையாக பின்பற்றணும். அங்கேயும் நம்பிக்கைங்கிறதான் பிரதானமானது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் தான் அதற்கு ஒரே பிரமாணம் அப்படிங்கிற பரிபூர்ண ஸ்ரத்தையோட எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் அவன் செய்ய வேண்டும். அப்புறம் வேதாந்தத்துக்கு வர்ற பொழுதும் ஞானம், நான் மோட்சம் அடையணும், மோட்சத்திற்கு நான் ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானம் உபனிஷத்துக்கல்ல வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று அதில் பரிபூர்ண ஸ்ரத்தை வைத்து கேட்க வேண்டும். மகா வாக்கிய விசாரத்தை பரிபூர்ண ஸ்ரத்தையோடு கேட்க வேண்டும். அதை எடுத்து சொல்லுகின்ற குருவிடத்திலும் பரிபூர்ண ஸ்ரத்தையானது இருக்கும். இந்த சாஸ்திரம் இந்த தான் பகவத்கீதை தான் படித்தாகணுமா, உபனிஷத்து தான் படித்தாகணுமா, இல்லை வேறு மத நூல்கள்லாம் இருக்கே அதெல்லாம் படித்தா எனக்கு ஞானம் வருமா, அது இல்லாமல் எண்ணற்ற நூல்கள் இருக்கே, ஏன் பகவத்கீதை படிக்கணும், உபனிஷத் படிக்கணும்னா பகவத்கீதை உபனிஷத் தான் ஆத்ம ஞானத்தை சொல்லுவதாக இருக்கின்றது. ஆகவே அதை நான் படித்தே ஆக வேண்டும். அதுவும் அப்புறம் அதை நானாக படிக்க முடியாது, குரு எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து சொல்லுகின்ற குருவிடத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை. அதனால் இந்த ஸ்ரத்தைங்கிறது முக்கியமானது. ஏன்னா இது கேட்ட உடனே புரியக்கூடிய விஷயமா இல்லை. கேட்ட உடனே அறிவு வந்துட்டாக்கா அது வேற விஷயம். ஆனால் கேட்டு பல காலம் திரும்ப திரும்ப கேட்டால் தான் அது புரிகிற மாதிரி இருக்குது. பல வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயும் பலவிதமான சந்தேகங்கிறது இருக்குது. அந்த சந்தேகம்லாம் தெளிவுபடுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் விபரீத பாவனை இருக்குது, அதற்காக நிதித்தியாசனத்தை பண்ணணும். அதெல்லாம் பண்ண பிறகுதான் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பூர்த்தி ஆகிற பொழுதுதான் ஞான நிஷ்டைங்கிறது வருகிறது. அப்பொழுது அது அறிவாக இருக்கின்றது. உபனிஷத்தோட ஞானம் அந்த பராவித்யாங்கிறது அவனுடைய சொந்த அறிவாக ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் ஸ்ரத்தைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஸ்ரத்தை இல்லை, அது அறிவாகவே இருக்கு. ஏன்னா சொந்த அனுபவமாக அவனாகவே இருக்கிறான். அங்கே சாஸ்திரமும் தேவையில்லை, குருவும் தேவையில்லை. அவன் பரம்பொருளை கண்டுவிட்டான். அங்கே நான் ஆத்மாங்கிறது அங்கே ஞானம். அதனால் அங்கே ஸ்ரத்தைங்கிற. ஆனால் அந்த ஞானத்துக்கு போகிறதுக்கு ஸ்ரத்தைங்கிறது தான் முதல் படி. அது அதிசூக்ஷ்மமானதாக இருக்கிறதுனால அப்புறம் நம்மளுடைய அனுபவத்திற்கு நேர் மாறான நேர் எதிரான ஒரு கருத்தை சாஸ்திரம் சொல்லுது. நம்ம உலகம் பரம சத்தியம்னு நினைத்து கொண்டு பல காலமாக பல பிறவிகளாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த உடம்பே நான் என்று கருதி கொண்டு பல காலமாக பல பிறவிகளாக வாழ்ந்திருக்கிறோம். சாஸ்திரம் படிக்க ஆரம்பித்தா, உபனிஷத் படிக்க ஆரம்பித்தா, குரு உபதேசம் முதல்ல என்னது? இதெல்லாம் மித்தியாங்கிறதா. இதெல்லாம் மித்தியா, உடம்பு நீ இல்லை, உலகம் உண்மை இல்லைங்கிறதா சாஸ்திரத்தோட உபதேசம். இப்போ சாஸ்திரம் இதுதான் சொல்கிறதுன்னு நமக்கு அறிவுபூர்வமாக தெளிவாக இருந்தாலும் அது அனுபவத்திற்கு மாறானதாக இருக்கின்றது. அப்போ அதுலேயும் நமக்கு இன்னும் உறுதி தெளிவு வரணும்னா அது வர்ற வரைக்கும் நம்பிக்கை தான், ஸ்ரத்தைங்கிறது தான் இருக்கணும். நல்ல ஸ்ரத்தை முக்கியமானது. நல்ல ஸ்ரத்தை உடையவனாக குரு சாஸ்திர விஷய உபதேசத்தில் ஸ்ரத்தை உடையவனாக. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். ஸ்ரத்தை உடையவனாக இருந்தாலும் தத்பரனாக ஒருவன் இருக்க வேண்டும். தத்பரன்னா அது ஒன்றே குறிக்கோள் என்று இருக்க வேண்டும். எனக்கு வேதத்தில் ஸ்ரத்தை இருக்குது, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது, நல்ல குரு பக்தியும் இருக்குது. அதே சமயம் உலக வாழ்க்கையும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் வாழ்க்கை, உலக சுகம், பணம் முதலானவைகளுக்கான முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறேன். அதுவும் எனக்கு வேண்டும், இதுவும் வேண்டும்னா அப்படி இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். ஞானம்தான் மோட்சத்திற்கு ஒரே சாதனம், அதுக்கு சாஸ்திர விசாரம் தான் ஒரே சாதனம்னு அதை அடைவதே என்னுடைய குறிக்கோள் என்று இருக்க வேண்டும். மற்ற குறிக்கோள்கள் அது விதிப்படி வருது. குடும்பம் நடக்குது, உலக வாழ்க்கை நடக்குது, விதிப்படி நம்ம பண்ணுற முயற்சியும் ஓரளவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். விதிப்படி என்ன கிடைக்குதோ அது வருகின்றது, அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன குறிக்கோள், என்ன லட்சியம்னா பரம புருஷார்த்தம் மோட்சம். மோட்சம் ஒன்றே குறிக்கோள்னா தர்ம அர்த்த காமம்லாம் வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில் கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம். ஆனால் தர்ம அர்த்த காமத்தை கடந்து மோட்சம் ஒன்றே என்னுடைய குறிக்கோள். தர்ம அர்த்த காமங்கிறது
எனக்கு குறிக்கோள் அல்ல. அவைகள் விதிப்படி என்ன வருதோ அது வரட்டும், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். என்னுடைய முழு நோக்கம், முழு குறிக்கோள் மோட்சத்தை அடைதல் என்பதுதான். பரம புருஷார்த்தமான மோட்சம் என்பதுதான் ஒரே குறிக்கோள். அதற்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன். அதான் தத்பரம். அதையே மேலானதாக கொண்டிருத்தல். மோட்சம் என்பதையே, ஞானம் என்பதையே மேலானதாக கொண்டிருத்தல். மேலானதாக கொண்டிருத்தல்னா அதற்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற அந்த உறுதி. அதுக்கப்புறம் அடுத்து மூன்றாவது சாதனம் இன்னொன்று சொல்றார். ஸ்ரத்தையுடையவனாக இருக்கணும், தத்பரனாக இருக்கணும், சம்யதேந்திரியனாக, புலன்களை மனதை அடக்கியவனாக இருக்கணும். சமம் தமம்ங்கிறது முக்கியத்துவம் உடையதாகுது. ஏன்னா அது மித்யா, பொய்யானதுன்னு தெரிந்தாலும் நமக்கு மோட்சங்கிறது லட்சியமாக இருந்தாலும் இந்த இந்திரியங்கள் வாசனையினால மீண்டும் மீண்டும் உலகத்தை நோக்கி போகும். மனது வாசனையினால மீண்டும் மீண்டும் உலகத்தை நோக்கி போகும். அப்படி போற பொழுது அவைகளை அடக்குகின்ற சக்தி உடையவனாக ஒருவன் இருக்க வேண்டும். அதான் சம்யத இந்திரியக. புலன்களை மனதை வென்றவனாக, முழுக்க கட்டுப்படுத்தியவனாக இருக்க வேண்டும். அப்படி இந்த 3 சாதனைகளையும் 3 விஷயத்தையும் எவன் தெளிவாக மனதில் கொண்டிருக்கிறானோ, 3லும் எவன் உறுதி உடையவனாக இருக்கின்றானோ, அல்லது 3ஐயும் எவன் முழுமையாக கொண்டிருக்கிறானோ, ஸ்ரத்தை, ஒரே குறிக்கோள், அப்புறம் புலனடக்கம், மன அடக்கம், அவன் ஞானம் லபத்தே, அவன் ஞானத்தை அடைகின்றான். விரைவாக ஞானத்தை அடைகின்றான். ஞானம் லபத்தே, அவன்தான் ஞானத்தை அடைகின்றான். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்ன? அதை அடுத்த வரியில் சொல்றார். ஞானம் லப்த்வா, ஞானத்தை அடைந்த பிறகு பராம் சாந்திம் அச்சிரேன கச்சதீன, மிக விரைவாக மேலான சாந்தியை அடைகிறான். எப்போ ஞானம் வருதோ அந்த க்ஷணத்திலேயே அவனுடைய மனது அடங்கி விடுகின்றது. பரிபூர்ண சாந்தி. பரிபூர்ண சாந்தி, பராம் சாந்திங்கிறது மோட்சம். மோட்சம் வீடு பெற்றை அவன் அடைந்து விடுகிறான். சீக்கிரமாகவே, விரைவாகவே, உடனே அடைந்து விடுகின்றான். அதனால் இந்த 3ம் இருந்தால் ஞானம் வரும். ஞானம் வந்த உடனே மோட்சமானது வந்துவிடும். இதுக்கான பாஷ்யத்தை பார்க்கலாம். ஸ்ரத்தாவான் ஸ்ரத்தாலுஹு லபதே ஞானம் ஸ்ரத்தாலுத்வேபி பவதி கஷ்டித் மந்தப்பிரஸ்தானஹ அதஹ ஆக தத்பரஹ குரு உபசனாதோ அபியுக்தஹ ஞான லப்தி உபாயே ஸ்ரத்தாவான் தத்பரஹ அபி அஜிதேந்திரியஹ ஸ்யாத் இதி ஆக இதி அதஹ ஆக சம்யதேந்திரியஹ சம்யதானி விஷயேப்யஹ நிர்வர்த்திதானி யஸ்ய இந்திரியாணி சக சம்யத இந்திரியஹ யக ஏவம் பூதஹ ஸ்ரத்தாவான் தத்பரஹ சம்யதேந்திரியஸ்ச சக அவசியம் ஞானம் லபதே பிரணிபாதாதிஹி து பாஹ்யஹ அனைகாந்திகஹ அபி பவதி மாயாவித்வாதி சம்பவாத் நத் தத்ஸ்ரத்தாவத்வாதோ இதி ஏகாந்ததः ஞானலப்தி உபாயः கிம் புனः ஞானலாபாத் ஸ்யாத் இதி உச்யதே. ஞானம் லப்த்வா பராம் மோக்ஷாக்கியம் சாந்திம் உபரதிம்
அச்சிரேன க்ஷிப்ரமேவ அதிகச்சதி சம்யக் தர்ஷனாத் க்ஷிப்ரம் மோக்ஷः பவதி இதி சர்வசாஸ்திர நியாயப்பிரசித்தः சுநிஷ்சிதः அர்த்தः. ஸ்ரத்தாவான்கிறதுக்கு ஆச்சாரியர் கொடுக்குற விளக்கம் ஸ்ரத்தாலுஹு. ஸ்ரத்தாலுன்னா ஸ்ரத்தை உடையவன். ஸ்ரத்தாவான்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ஸ்ரத்தாலு. ஸ்ரத்தாலுங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகத்தில் வச்சிருக்கிறோமே, ஸ்ரத்தாலு. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஞானத்தை அடைகின்றார். இங்க அடுத்து தத்பரகங்கிறதுக்காக சொல்றார். ஸ்ரத்தை இருந்தா போதாதானா, ஸ்ரத்தாலுத்வே அப்பி பவதி கஷ்டித் மந்த பிரஸ்தானக அதக ஆக தத்பரக. ஸ்ரத்தை உடையவனாக இருந்தாலும் சிலர் மந்த பிரஸ்தானம் உடையவனாக இருக்கிறான். மந்த பிரஸ்தானம் ஸ்ரத்தை இருக்கு, சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருக்கு. ஆனா படிக்கிறது பாடம் கேட்கறதுங்கிற பொழுது அதை மந்தமாக பண்ணுவான், மெதுவாக பண்ணுவான். அப்பப்போ கேட்கலாம், அப்பப்போ மற்ற வேறு விஷயங்கள் உலக விஷயங்கள்லாம் இருக்குது. சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் உண்டு. ஆனால் சாஸ்திரத்தை படிக்கிறது அப்படிங்கிறத பிரதானமாக கொண்டிருத்தல்ங்கிறது இல்லை. பல விஷயங்களுக்கு நடுவில் சாஸ்திரம் படிக்கிறதையும் வைத்திருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஸ்ரத்தை உடையவனாக இருந்தால் மட்டும் போதாது, ஞானத்திற்கான சாஸ்திரங்களை தீவிரமாக படிப்பவனாக இருக்க வேண்டும். மோட்சத்தை மோட்சங்கிறதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்பதில் தீவிரமுடையவனாக இருக்க வேண்டும். அதனால் தத்பரகங்கிறத சொல்லி இருக்கின்றார். தத்பரகனா அதையே மேலானதாக கொண்டவன், அது ஒன்றையே மேலானதாக, அது ஒன்றையே லட்சியமாக கொண்டவன். குரு உபசனாதோ அபியுக்தக. குரு முன்னாடி 34வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். குருவை அடைதல், குருவை உபாசித்தல், பக்தி கொண்டிருத்தல், குருவுக்கு சேவை செய்தல் முதலானவைகளை உடையவனாக இருக்கிறவன். அப்போ ஸ்ரத்தையோடையும் குரு உபதேசத்தினால கிடைக்கக்கூடிய ஞானத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதி உடையவனாகவும் இருந்து குரு சேவை முதலானவைகளை செய்பவன். அதனால் அந்த ஸ்லோகத்தோட இதை சேர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக ஆச்சாரியர் சொல்கிறார். ஏற்கனவே அது சொல்லியிருக்கு. குருவிட்ட போய் குருவுக்கு சேவை செய்தல் முதலானவைகளை செய்கின்ற ஒருவன், ஞானத்திற்காக செய்கின்ற ஒருவன், அந்த ஞானத்தையே மேலான லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும், பரிபூர்ண ஸ்ரத்தையுடையவனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஞானலப்தி உபாயே, ஞானத்தை அடைகின்ற உபாயத்தில் ஸ்ரத்தாவான் தத்பரக அபி, ஸ்ரத்தையுடையவனாகவும் இருக்கிறான், தத்பரனாகவும் இருக்கிறான். அதுதான் எனக்கு ஞானம் தான் ஒரே லட்சியம் என்றும் இருக்கின்றான். ஆனாலும் அஜிதேந்திரியக சியாத் இதி ஆக, இந்திரியங்களை வெல்லாதவனாக இருக்கலாம், புலனடக்கம் இல்லாதவனாக ஒருவன் இருக்கலாம், மன அடக்கம் இல்லாதவனாக ஒருவன் இருக்கலாம். ஏன்னா அதில் வீக்னஸ் இருக்கிறதுனால, வீக்னஸ்னால் எல்லா இந்திரியங்கள்லையும் இல்லாமல் இருக்கலாம், சில இந்திரியங்களில் வீக்னஸ் இருக்கும். சாப்பிட்றதுல ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார், ஆனால் பார்க்குற கேட்குற விஷயங்களில் கொஞ்சம் பலவீனம் இருக்கலாம். இல்லை கண்டதை பார்க்க மாட்டேன், கண்டதை கேட்க மாட்டேன், ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்கும். அப்போ 5 இந்திரியங்களில் ஏதோ ஒரு இந்திரியத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் அவனை ஜிதேந்திரியனாக இருக்க விடாமல் செய்யும். அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். அப்படி பார்க்குறோம். சாமியாராக போயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொள்வது, இல்லை எங்கேயோ போய் கொஞ்ச நாள் இருக்கிறது, ஒரு 3 மாதம் 6 மாதம் பயங்கர வைராக்கியத்தோடு இருப்பார், திடீர்னு வந்துடுவார். இல்லை அங்கே ஏதோ போய் மாறி போயிடும், அங்கே ஏதோ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவார்னா, அதாவது அந்த படிக்க போன இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் படிக்க வந்த இன்னொரு பொண்ணை பார்த்து, காலேஜில் நடந்தால் பரவாயில்ல, வேதாந்தம் படிக்கிற இடத்துல ஆணும் பெண்ணுமா படித்தாக்கா அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுனா வேற யாரையோ பார்த்து பண்ணிக்கிறதுக்கு பதில் அது பரவாயில்ல, ஆனால் மோட்சம் கிடைக்காது, ஞானம் கிடைக்காது. அதனால் அஜிதேந்திரியகனா அதெல்லாம் சொல்கிறார். அஜிதேந்திரியக இருந்தால், அதனால் ஸ்ரத்தையுடையவனாகவும் இருக்கிறான், தத்பரனாகவும் இருக்கிறான், ஆனால் இந்திரிய நிகிரகம்ங்கிறது ஒருவனுக்கு இல்லை என்றால் அங்கேயும் அப்படியே சிலர் இருக்கிறார்கள். ஆகவே அதுவும் முக்கியமானதுங்கிறதுக்காக இது பகவான் அதை சொல்லுகின்றார்னு சொல்கிறார். அதனால் அஜிதேந்திரியக அப்பி ஸ்ரத்தாவான் தத்பரக அப்பி அஜிதேந்திரியக சியாத் இதி ஆக, அவன் இந்திரியங்களை வெல்லாதவனாக இருக்கலாம் என்பதினால் சம்யதேந்திரியக, சம்யதேந்திரியகங்கிறதுக்கு என்ன விக்கிரக வாக்கியம்? சம்யதானி விஷயேபியக
நிர்வர்த்திதானி. சம்யதானினா விஷயங்களிலிருந்து முற்றிலும் திரும்பிய மனதை உடையவன். எவனுக்கு விஷயங்களிலிருந்து முற்றிலும் திரும்பிய இந்திரியங்கள் இருக்கின்றனவோ அவனுக்கு சம்யதேந்திரியன் என்று பெயர். அதனால எவனுடைய இந்திரியங்கள் விஷயங்களிலிருந்து முற்றிலும் திரும்பியதாக இருக்கின்றனவோ அவன் சக சம்யதேந்திரியக, அவன் புலன்களை வென்றவன், மனதை வென்றவன். சக யக ஏவம் பூதக, யார் இவ்வாறு இருக்கக்கூடியவனோ, எவ்வாறு? ஸ்ரத்தாவானாக, தத்பரனாக, சம்யதேந்திரியனாக. சக அப்படி இருக்க இந்த 3 சாதனங்களை, அந்தரங்க சாதனங்களையும் முழுமையாக உடையவன் அவசியம் ஞானம் லபதே, அவன் நிச்சயமாக ஞானத்தை பெறுகின்றான். அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உறுதியாக அவன் ஞானத்தை பெற்று விடுகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். ஏற்கனவே 3 சாதனம் சொல்லியிருக்கே, தத்வித்தி பிரணிபாதேனன்னு. அது போதாதா? இதை ஏன் இங்கே சொல்லணும்? அதுவும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையதாகுதுன்னு காமிக்கிறதுக்காக ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். பாதாதிகி து பாக்கியக, பிரணிபாதனம் முதலானவை, விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது, கேள்வி கேட்கறது, சேவை பண்ணுறது, அதெல்லாம் புறத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல், புறத்தில் தெரிகிறது. அப்படி புறத்தில் செய்கின்ற பொழுது மனதில் அது இல்லாமலே, ஒரு பரிபூர்ண ஸ்ரத்தை இல்லாமலே வெறுமனே புறத்தில் செய்யக்கூடியதாகவும் அது இருக்கலாம். ஏன்னா அது பகிரங்க சாதனமாக இருக்கிறதுனால. அதனால் பாக்கியக அனைகாந்திகன நிச்சயம் இல்லாததாக, உறுதி இல்லாததாக, ஏதோ மேம்போக்காக ஒருவன் செய்யலாம். அதையும் பார்க்கிறோமே, கேள்வி கேட்பார், கேள்வி கேட்கறதுல இருக்க ஆர்வம் பதிலை கேட்கறதுல இருக்காது. குருட்டே கேள்வி கேட்பான், கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாருன்னா, குரு அது பதில் சொல்கிறாருன்னா பதில் கேட்கறதுல அவனுக்கு ஆர்வம் கிடையாது, கேள்வி கேட்கறது தான் ஆர்வம். அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ கேட்கலாம் அல்லது சேவை பண்ணலாம். குருவுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், எனக்கு ஞானம்லாம் வேண்டாம்னா அப்படி இருக்காலும் இருக்கிறாங்க. அங்கங்கே போகிற போக்கில் 1-2 கேட்பாங்களே, சீரியஸாக வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது இல்லாமல் குருவுக்கு சேவை பண்ணுறது மட்டுமே போதும்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படியே இருக்கலாம். அல்லது இவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது முழு மனசோட இல்லாமல் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும், நம்ம பண்ணலைன்னா ஏதோ தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு பண்ணலாம். அதனால சொல்கிறார், அது அனைகாந்திகன, அது நிச்சயம் இல்லாததாக, அல்லது மாயாவித்வாதின்னு சொல்கிறார். மாயாவித்வாதினா மனசில் ஒன்று இருக்குது, இவர் வெளியே செய்கிறது ஒன்றா இருக்கிறது. அந்த வஞ்சத்தன்மை, கபடத்தன்மைங்கிறது நேர்மை இல்லாத தன்மை, அதை மாயாவித்வம்னு சொல்கிறார். மாயாவித்வாதி சம்பவாத், அப்படி வஞ்சகமாக, அல்லது ஒரு எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம், ஒரு பெரிய மகாத்மா ஏதோ நமஸ்காரம் பண்ணால் நமக்கு ஏதோ நல்லது நடந்தால் சரி அப்படி இருக்கிறாங்களே. சன்னியாசினா பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணுற ஆள் இருக்கான், விபூதி வாங்கிட்டு போயிடுற ஆள் இருக்காங்க, தீர்த்தம் வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணால் போதும்னா அவ்வளோதான். சாமியாருக்கு வேலை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறது, கொஞ்சம் விபூதி கொடுத்தா போதும், அவர்கிட்ட இருக்க ஞானமெல்லாம் நமக்கு வேணுங்கிறது இல்லை. அது ஒரு மகாத்மா, அவர்னால அது முடியும், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு அதுக்கு இந்த பிறவியில் வர்றதுக்கு வாய்ப்பு, இவனை முடிவு பண்ணிக்கிறது. அது குரு இல்லை முடிவு பண்ணணும், ஈஸ்வரன் முடிவு பண்ணணும். ஆனால் இவனே முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், இப்போதைக்கு நீங்கள் விபூதி கொடுத்தா போதும்னா. அதனால் இப்படி அதனால் பிரணிபாத்தனம் முதலானவை இருக்கலாம், அதெல்லாம் பாக்கிய சாதனம். இந்த ஸ்ரத்தை முதலானவை இல்லாமலும் அது இருக்கலாம். அதனால் மாயாவித்வாதின்னு சொல்கிறார். சம்பவாத், அப்படியும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த 3 சாதனங்கள் மட்டுமே ஒருவனுக்கு ஞானத்தை தந்து விடாது. குருகிட்ட போகலாம், குருவுக்கு சேவை பண்ணலாம், விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், கேள்வியும் கூட கேட்கலாம். ஆனால் ஞானம் தெளிவாக வரணும், மோட்சம் வரணும்னா இந்த மனசு, அந்தரங்க சாதனம், மனசுல இந்த விஷயங்கள் உறுதியாக இருக்கணும். அதற்காக இதை இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்னு சொல்கிறார். ஆனால் நது தத்து ஸ்ரத்தாவத்வாதோ இது அனைகாந்திக ஞானலப்தி ந உபாயகன. இந்த ஸ்ரத்தாவத்வம் முதலானவை இல்லை என்றால், அது இல்லைன்னா ஞானம் வருவதில் நிச்சயத்தன்மை இல்லை. இந்த இவைகள் இருக்கிற பொழுது யாரு பரிப்பிரஷ்னம் முதலானவைகளை செய்கின்றானோ அதோடு அவன் ஸ்ரத்தை முதலானவைகளும் உடையவனாக இருந்தால்
அவன் நிச்சயமாக ஞானத்தை பெறுவான். அப்படி இல்லைன்னா ஞானம் வரலாம், குருவருடைய அனுகிரகத்தினால வரலாம், அல்லது அவன் ரொம்ப நாள் சேவை செய்து அதனால் புண்ணியம் ஏற்பட்டு ரொம்ப ஞானம் வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஏற்படலாம். ஆனால் இந்த மூணும் சரியாக இருந்தால், ஸ்ரத்தை, தத்பரன், புலனடக்கம், மன அடக்கம் இவைகள் உடையவனாக ஒருவன் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஞானம் வரும். அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதான் சொல்றாரு, ஞான லப்தி உபாயக. இது இல்லாம அது ஞான லப்தி உபாயமாக இருக்காது. கிம் புனக, அதுக்கப்புறம் இதனுடைய பிரயோஜனம், கிம் புனக ஞான லாபாத் சியாதிதி உச்சியதே. இந்த ஞானத்திற்கு பிறகு என்ன ஏற்படும் என்பது சொல்லப்படுகிறது, அல்லது இந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்ன என்பது சொல்லப்படுகின்றது. ஞானம் லப்துவா பராம், பராம்னா மோக்ஷாக்கியம் சாந்திம், பராம்ங்கிறது அர்த்தம் சொல்ல, ஞானம்ங்கிறது சாந்திங்கிறது சொல்றார். மோக்ஷாக்கியம் சாந்தி, மோக்ஷம் என்ற சாந்தியை, ஞானத்தை, மேலான சாந்தியை, அதான் நிரந்தரமான சாந்தி. மற்ற ஆன்மீக சாதனைகளால் சாந்தி கிடைக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான சாந்தியாக, பூர்ணமான சாந்தியாக இருக்காது. அதனால இந்த ஞானத்தினால் ஒருவன் நிரந்தரமான சாந்தியை அடைகின்றான். பரம் மோக்ஷாக்கியம் சாந்திம் சாந்திம்னா உபரத்திம் அச்சிரேன க்ஷிப்ரமேவ விரைவாகவே அதிகச்சதி அடைகின்றான். சமயக் தர்ஷனாத், இது எல்லா சாஸ்திரத்திலும் இது பிரசித்தமான ஒன்றுங்கிறத சொல்லுகின்றார். பகவான் சொல்றது மட்டுமல்ல, பகவானே சொல்லுகின்றார். அப்புறம் எல்லா சாஸ்திரங்களிலும் இது பிரசித்தமாக இருக்கக்கூடியது. எவனொருவன் ஞானத்தை அடைகின்றானோ உடனே அவன் மோட்சத்தை அடைகின்றான். ஞானத்திற்கு மோட்சத்துக்கு நடுவுல இடைவெளி இல்லை. அதன் பிறகு, ஞானத்திற்கு பிறகு ஒரு சாதனை செய்யணும் என்பது இல்லை. அப்புறம் நான் சமாதி அபியாசம் பண்ணணும், ஞான அனுபவம் எப்போ வருமோ, எப்படி வருமோ, அதற்கு அஷ்டாங்க யோகத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் அது இல்லை. ஞானம் உடனடியாக மோட்சத்தை தருகின்றது. ஏன்னா ஞானம் உடனடியாக அஜ்ஞான நிவர்த்தியை செய்கின்றது. அஜ்ஞானம் நிவர்த்தியான ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக தானே விளங்குகின்றது. ஆத்மா ஏற்கனவே முக்தமாக இருக்கின்றது, இனிமேல் அது முக்தி அடையணுங்கிறது இல்லை. அஜ்ஞானம் மறைப்பு மாத்திரம்தான் நமக்கு பந்தத்திற்கு காரணமாக இருக்கு. எப்பொழுது ஞானம் வருதோ அப்பொழுதே முக்தியானது, அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படும், அப்பொழுதே முக்தியானது ஏற்பட்டுவிடும். அதனால இந்த பொருள் எல்லாம் ஏற்கனவே இருக்கு, ஆனால் தெரியவில்லைன்னா, இருட்டு இருக்கிற பொழுது பொருள் தெரியாது. பொருள் இருந்தாலும் இருள் மூடி இருக்கிற பொழுது பொருள் தெரிவது இல்லை. எப்போ விளக்கை ஏற்றி ஒளி வந்த அடுத்த க்ஷணத்திலேயே இருள் போய் விடுகிறது. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இடைவெளி இருக்கான்னா, ஒளி வந்த அடுத்த க்ஷணத்தில் இருள் போய் விடுகிறது. இருள் போன அடுத்த க்ஷணத்தில் பொருள் தெரிகின்றது. அதுக்கப்புறம் அது தெரியறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமான்? அப்படிலாம் இல்லை, உடனடியாக ஒளி வந்த உடனே இருள் நீங்கி விடுகிறது, இருள் நீங்கிய உடனே பொருள் விளங்குகின்றது. அதே மாதிரி ஆத்மா ஏற்கனவே நித்திய முக்தமா, அது பூர்ணமா, ஏக்கமா, ஆனந்தமா அது விளங்கி கொண்டிருக்கின்றது, சச்சிதானந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அஜ்ஞானம்ங்கிற ஒரு மறைப்பு இருக்கு. அஜ்ஞானத்திற்கு விரோதி ஞானம்தான். ஞானம் வந்த உடனே அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுது. அஜ்ஞானம் நிவர்த்தி ஆன உடனே ஸ்வரூபம் விளங்குகின்றது. ஸ்வரூபம் ஏற்கனவே முக்தமாக இருக்கிறதுனால அவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறான். அதன் பிறகு ஒரு சாதனம் என்பது இல்லை. இந்த சமாதி யோகம், அந்த யோகம், இந்த யோகம், எந்த யோகமும் ஞானத்திற்கு பிறகு மோட்சத்திற்காக இல்லை. ஞானம் ஒன்றே, மகா வாக்கிய விசாரஜன்ய ஞானம் ஒன்றே அத்வைத சித்தியை, ஞான சித்தியை, ஞான நிஷ்டையை தந்துவிடும். அதனால்தான் சொல்றார், க்ஷிப்ரமேவ அச்சிரேன, உடனடியாக, சம்யக் தர்ஷனாத் க்ஷிப்ரம் மோக்ஷக பவதி இதி சர்வ சாஸ்திர நியாய பிரசித்தக, எல்லா சாஸ்திரங்களாலும் நியாயங்களிலும் அது பிரசித்தமாக இருக்கின்றது. சுனிஷ்சிதக அர்த்தக, நிச்சயமாக தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்ற அர்த்தம் இது ஆகும். என்னுடைய தமிழாக்கம், ஞானத்தை பெறுவதற்கான அந்தரங்க சாதனம். ஞானத்தை பெறுதலானது எதனால் நிச்சயமாக கைகூடுகின்றதோ அந்த அந்தரங்கமான வழியை பகவான் உபதேசித்து அருளுகின்றார். ஸ்லோகார்த்தம், நம்பிக்கையை உடையவனாய் அதிலே கருத்தை ஊன்றி இந்திரியங்களை நன்கு அடக்கியவன் ஞானத்தை அடைகின்றான். ஞானத்தை அடைந்த பின்னர்
தாமதம் இல்லாது உயர்ந்த ஒழிவை பெறுகின்றான். உயர்ந்த ஒழிவுங்கிறது மோட்சம். அதுக்கு அப்படியே நேரடியாக அர்த்தம் சொன்னால் அதான் பராம் சாந்திங்கிறதுக்கு உயர்ந்த ஒழிவு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கிறார். உபரதி அப்படின்னு ஒழிவுன்னு தான் சொல்லணும், அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். உபரதி ஒழிவு. ஒழிவுங்கிறது அடக்கம், அதோடைய சஞ்சலம் நீங்கிறது, மனதில் இருக்கக்கூடிய அமைதி இன்மை நீங்கிறது, சஞ்சலமானது நீங்கிறதுங்கிறது தான் ஒழிவு. பாஷ்யம். பாஷ்யார்த்தம். வேதம் முதலியவற்றிலே நம்பிக்கையுடையவன் ஞானத்தை அடைகிறான். நம்பிக்கை உடைமை இருந்தாலும் ஒருவன் ஞான சாதனத்திலே செல்ல மந்தனாய் நோக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நிறைய பேருக்கு குரு பக்தி இருக்குது, சாஸ்திர பக்தி இருக்குது. ஆனால் அதை படிக்கணுங்கிற ஆர்வம், குரு உபதேசத்தை கேட்கணுங்கிற ஆர்வம் குறைவாக இருக்கும். நிறைய பார்க்குறோம். இந்த முக்கியமாக ஆன்மீக அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். தீவிரமாக ஹிந்து தர்மத்துக்காக வேலை செய்வான், மதத்துக்காக தீவிரமாக இருப்பான். ஆனால் அந்த மத நூலை படிக்கிறதுல ஆர்வம் இருக்காது. இந்து மதத்தில் மட்டுமில்லை, மற்ற மதங்கள்லையும் பார்க்குறோம். அந்த தீவிரமான மதவாதியாக இருப்பான், அந்த மதத்துக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருப்பான். மத நூலை கொஞ்சம் படிச்சிருக்கியா, பைபிளில் குரானா படிச்சிருக்கானான்னா அதை படிச்சிருந்தாக்கா அவன் தீவிரவாதியாக இருக்க மாட்டான். ஒழுங்காக படிச்சிருந்தான்னாக்கா, அர்த்தம் புரிஞ்சிருந்தாக்கா. ஆனால் அது இல்லாமல் அந்த மதத்தில் அந்த மதத்துக்காக உயிரை கொடுக்கறதுல தீவிரவாதியாக இருக்கிறான். அப்படி ஹிந்து மதத்திலையும் எல்லா மதத்திலையும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குருவுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார், ஆனால் குரு சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டான். அப்படி இருக்க ஆள் இருக்கிறான். அதனால் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையுடையவனாக இருந்தாலும் ஸ்ரத்தையுடையவனாக இருந்தாலும் நோக்கம் இல்லாதவனாய் மந்தனாயினா, இது ஞான சாதனத்தில் சிரவணம் பண்ணுறதுல ஞானத்தை அடையிறதுல நோக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆதலால் ஞானம் அடைவதற்கு சாதனமாய் இருப்பவையான குருவை வழிபடுதல் முதலானவற்றிலே ஊக்கமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிறார். அவற்றிலே ஊக்கமுடையவன் ஊக்கமுடையவனாக இருந்தாலும் அர்த்தம். அவன் தன் இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக இருக்கலாம் என. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா பல ஜென்ம வாசனைங்கிறது இந்திரியங்களுக்கு பின்னாடி, மனசுக்கு பின்னாடி இருக்கின்றது. அதனால இந்திரியங்களை வெல்லுதல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அதற்கு கடுமையான பயிற்சி வேணும். அதனால் உரனின்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்கிறாரு. அப்போ இந்த அறிவுங்கிற அங்குசம்னு அறிவை அங்குசத்தமாக சொல்லிட்டார். அறிவு அங்குசம்னா ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு யானை மாதிரி. ஒரே நேரத்தில் 5 யானைகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு யானையை கட்டுப்படுத்துறதுக்கே ரொம்ப பயிற்சி வேணும். நமக்கு இங்கே 5 இந்திரியங்கள் 5 யானைகள் இருக்குது, மனசோட சேர்த்த 6 ஆச்சு. அதனால் ஓரைந்துங்கிறதுல ஓருங்கிறது ஓரும் தன்மையுடைய மனது, 5ங்கிறது 5 ஞான இந்திரியங்கள். அதனால் 5+1 6 சொல்கிறாருன்னு அர்த்தம் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள் அந்த திருக்குறளுக்கு. ஓர் ஐந்தும் காப்பான்னா, 5ங்கிறது 5 ஞான இந்திரியம், ஓருங்கிறது ஓரும் தன்மை ஆராயும் தன்மையுடைய மனசு. இப்போ மனசு இந்திரியங்கள் 5+1 6. இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது அது யானை. இந்த 6ம் யானை மாதிரி கட்டுப்படுத்துறது எளிதானது அல்ல. அதனால் ஸ்ரத்தை இருக்கலாம், மோட்சத்தை அடையணுங்கிற தீவிர உறுதி இருக்கலாம். ஆனால் புலனடக்கம் மன அடக்கம்ங்கிறதுல கொஞ்சம் வீக்காக இருந்தால் அதுவும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாசனா பலத்தினால. அப்புறம் இப்போ பாப்ப பலம், ஏதோ பாப்பம் பலமாக இருந்தாக்க இவை என்னதான் முயற்சி பண்ணாலும் அது அடங்காது. அதுக்கு பின்னாடி பாப்பம் இருக்கே. அப்போ அந்த பாப்பத்தினால வரக்கூடிய தண்டனை, அந்த துன்பத்தை அவன் அனுபவிக்கணும்னு பிரபலமான பாப்பம் இருந்தால், ரொம்ப பலமான பாப்பம் இருந்தாக்கா இந்திரிய அடக்கம் மன அடக்கம்ங்கிறது அவ்வளவு எளிதாக வந்துவிடாது. ஏன்னா அதனால வரக்கூடிய கஷ்டத்தை அவமானத்தை அவன் அனுபவிச்சாகணும்னு இருக்கு. அது பிராரப்தமாக இருக்கு. இவன் புலனடக்கிட்டானாக்கா இருந்துட்டாருன்னா விஸ்வாமித்திரர் மாதிரி அவர் இருந்துட்டாருனாக்கா அவர் ஜெயிச்சிருவார். ஆனால் அந்த பாப்பம்னு ஒன்று இருந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும்னா எவ்வளவுதான் கடுமையான சங்கல்பம். விஸ்வாமித்திரர் பெரிய க்ஷத்திரியராக இருந்தார், ராஜாவாக இருந்தார், பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ ஒரே லட்சியம் பிரம்ம ரிஷி ஆகணும், வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். அதெல்லாம் இருக்குது. எல்லாம் பரிபூர்ண தியாகம்ங்கிறது இருக்குது, ஒரே லட்சியம்ங்கிறது இருக்குது. ஆனால்
அந்த பக்கம் மேலகை வந்த உடனே கொஞ்சம் வீக் ஆகிட்டாருந்தான் அர்த்தம். புராண இதிகாசத்தில் எல்லாத்துக்கும் கதை இருக்குது. அப்போ சம்யதேந்திரியம்ங்கிறதுல கொஞ்சம் வீக்னஸ். அது எதனாலன்னா பாப்பம் இருக்குது, ஏதோ ஒரு பாப்பம் பலமாக இருந்த இவனுக்கு எவ்வளவுதான் தீவிர விருப்பம் இருந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி இருந்தாலும் அதில் வெற்றிங்கிறதுக்கு பிரதிபந்தம் பாப்பம்ங்கிறது அந்த இருக்கும். அதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அங்கே தான் ஈஸ்வர பக்தி, ஈஸ்வரனுடைய அனுகிரகம், குருவனுடைய சகாயம் இதெல்லாம் தேவையாக இருக்குது. அங்கே கடவுள் தான் காப்பாற்றணும். நம்மளுடைய முயற்சி எல்லா விதத்துலையும் சரியாக இருந்தாலும் அது வெற்றி பெறணுங்கிறதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் தேவையாக இருக்குது, குருவினுடைய அனுகிரகம் தேவையாக இருக்குது. அங்கே அவைகள் முக்கியத்துவம் உடையவையாக ஆகின்றன. அதனால் என்ன சொல்கிறார், அவற்றிலே ஊக்கம் உடையோன் ஆயினும் அவன் தன் இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக இருக்கலாம் என விஷயங்களினின்றும் இந்திரியங்களை உள்ளே மடக்கினவனாக இருக்க வேண்டும் என்கிறார். அதனால் சம்யத இந்திரியக அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா ஞானம் வந்தாலும் அது நழுவி போய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா நழுவி போய்விடுவதற்கான பாத்திரையில் ஒரு ஓட்டம் ஓட்டம் சின்ன துவாரம் தான், சின்ன துவாரமாக இருந்தாலும் அதில் நிறையா பாத்திரம் அந்த நேரத்துக்கு நிறைந்து இருக்கும். ஒரு சின்ன துவாரம் இருந்தாலும் அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் காலி ஆயிரும். அந்த மாதிரி ஞானம் வந்தாலும் ஞானம் இருந்தாலும் இந்த இந்திரிய நிகிரகம்ங்கிறது உறுதியாக இல்லைன்னா இந்த ஞானம் நழுவி போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஞான நிஷ்டைங்கிறது வருவதற்கு தடை இருக்கும். அதனால் யதா சம்ஹரதே சாயம் நாங்கள் ஞான ஸ்தித பிரஜ லட்சணத்தில் சொல்கிறார், கூர்மோங்கானீவ சர்வசகன, இந்த ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின ஆமை மாதிரி இந்திரியங்கள் அனைத்தையும் எவன் அடக்கி இருக்கிறானோ அவனுடைய ஞானமானது நிலை பெற்றதாக ஆகின்றது. அப்போ அந்த அடக்கம் வரலைனாக்கா ஞானம் நிலை பெறுதல்ங்கிறதுல தடை இருக்கும். அதனால் அந்த ஸ்தித பிரஜ லட்சணத்தில் அதையும் சொல்லி இருக்கிறார். எவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக ஆகும்னா ஆமை போல எவன் புலன்களை அடக்கி இருக்கின்றானோ அவனுடைய ஞானமானது நிலை பெற்றதாக ஆகின்றது. அவ அடக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், நிலை பெற்றதாக ஆகாதுங்கிறது தெரிகின்றது. இந்திரிய நிகிரகம், இந்திரியத்தை வெல்லுதல் என்பது முக்கியமானது. இந்திரியங்களை உள்ளே மடக்கினவனாக இருக்க வேண்டும் என்கிறார். குருவினுடைய திருவாக்குகளிலே நம்பிக்கையும் அவரை வழிபடுதல் முதலானவற்றிலே ஊக்கமும் உடையவனாய் இந்திரியங்களை நன்கு அடக்கி, 3 முக்கியம். திருவாக்கிலே குருவினுடைய உபதேசத்தில் நம்பிக்கை, அவரை வழிபடுதல் முதலானவற்றிலே ஊக்கமுடையவனாக இருத்தல், அதான் தத்பரன் உடையவனாய் இந்திரியங்களை நன்கு அடக்கி இவ்வாறு நிற்பவன் எவனோ அவன் அவசியம் ஞானத்தை பெறுகிறான். அதனால் அவன் ஞானத்தை பெறுவான்ங்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக ஞானத்தை பெறுவான், உறுதியாக ஞானத்தை பெறுவான், நிச்சயமாக ஞானத்தை பெறுவான். பகிரங்க சாதனமான சாஷ்டாங்க நமஸ்காரம் முதலியவையோ பயனை கொடுக்க தவறுபவையாகவும், அனைகாந்திகம்ங்கிறதுக்கு அர்த்தம். அது அனைகாந்திகம்னா நிச்சயம் இல்லாத தன்மைனா, வெறுமனே அது மட்டும் இருந்தா, வெறும் சாஷ்டாங்க நமஸ்காரம்னா குருவுக்கு தினம் 108 நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னா அது நிச்சயமாக ஞானத்தை தருமானா, தராமலும் இருக்கலாம். பயனை கொடுக்க தவறுபவையாகவும் ஆகின்றன. மனத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக காட்டுவதனால், மாயாவித்துவம் சொன்னாரே, கள்ள மாயத்தன்மை முதலியன நிகழக்கூடும் ஆதலின், அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால புறத்தில் இவைகள் இருந்தால் மட்டும் போதாது, அகத்திலையும் இருக்கணும். ஆனால் அவை நம்பிக்கையுடைமை முதலியவற்றிலே நிகழ மாட்டா என பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கு, தத்பரனா இருக்கிறான், இந்திரிய நிகிரகமுடையவனா இருந்தா கண்டிப்பாக அது போலியானதாக இருக்காது. அவனுடைய நமஸ்காரமானது போலி. இந்த 3 இருந்தா மனசில் 3ம் இருக்கிறவன், அவனுடைய நமஸ்காரம், அவன் செய்கின்ற குரு சேவை, அவன் குருவிடம் கேட்கின்ற அந்த சந்தேகம் முதலானவை போலியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால் அவன் நிச்சயமாக ஞானத்தை அடைவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி ஆச்சாரியர் கொண்டு வர. ஆனால் அவைங்கிறது எது, இந்த நமஸ்காரம் பண்ணுறது முதலான அந்த சாதனைகள் நம்பிக்கை உடைமை முதலானவற்றிலே நிகழ மாட்டா என இந்நம்பிக்கையுடைமை முதலியவை ஞானத்தை பெறுவதற்கு தவறாத வழியாகும். அதனால் இதோட அது இருந்தால் நிச்சயமாக ஞானமானது ஒருவனுக்கு வரும். அதனால் இதோட முக்கியத்துவத்தை இப்படி சொல்லி இருக்கின்றார். ஸ்ரத்தை, தத்பரன், இந்திரிய நிகிரகம்
தத்பரமாக இருத்தல், இந்திரியங்களை அடக்கி இருத்தல். அதுக்கப்புறம் மற்ற ஞானத்தை பெறுதலால் ஆவது என்ன என்பது கூறுவாம். அவன் ஞானத்தை அடைந்த பின்னர் மோட்சம் எனப்படும் உயர்ந்த ஒழிவை தாமதமின்றி சீக்கிரமாகவே, தாமதமின்றின என்ன அர்த்தம்? சீக்கிரமாக, உடனடியாக, விரைவாக அடைகிறான். மெய்யறிவினால் விரைவாகவே மோட்சம் அமைகின்றது என்பது எல்லா சாஸ்திரங்களாலும் யுக்தியினாலும் நிரூபித்து நன்கு நிர்ணயிக்கப்பட்டதான விஷயம் என்க. இது சாஸ்திரத்தில் நிச்சயமாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. யுக்திக்கும் அதுவே பொருந்தக்கூடியது. இப்படி ஞானத்தோட மேன்மையையும் ஞானத்தோட பிரயோஜனத்தையும் சொல்லி இருக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்ரத்தையை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.